நெக்ஸ்ட்டு உங்களோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எப்படி வந்து ஒரு ஆப் வந்து ஒரே கிளிக்கில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லவ்வபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்குள்ளே போகணும். சரிங்களா? அந்த லவ்வபிள் வெப்சைட்குள்ளே நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆப் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து அந்த லவ்வபிள். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஆப் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டெக்ஸ்ட்டில் கொடுக்கணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, க்ரியேட் an app உள்ள வெப்சைட் ஃபார் மை கம்பெனி டு செல் ஐஸ்கிரீம்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு எல்லாமே க்ரியேட் பண்ணி தரும். பார்த்திங்கன்னா எல்லாம் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கு. அப்படியே வந்து அது சொல்லுது, இந்த மாதிரி நான் வந்து பண்ணுவேன், இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே வந்து கொடுத்துக்கலாம், என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் பிக்சர்ஸ் எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் பண்ணுது. அது வந்து எப்படியே சூப்பராக இருக்கிறதுக்காக அப்படியே ஐஸ்கிரீம் பிக்சர்ஸ் எல்லாமே நெட்டில் இருந்து எடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே என்னென்ன ஐஸ்கிரீம் கொடுக்கணும் அப்படியே அழகாக காமிக்கிது பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூப்பராக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா யுவர் ஸ்கூப் ஐஸ்கிரீம் ஷாப் இஸ் ரெடி, ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கீழே கொடுத்துருக்கிற இந்த ப்ரிவ்யூவில் போய் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இந்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரிவ்யூ வந்து ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா உங்கள் ஐஸ்கிரீம் ஷாப் வந்து உங்களுக்கு ரெடி. பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டோரியிலேருந்து எங்கே விசிட் பண்ணணும், எவ்வளோ வாங்கணும், ஒவ்வொன்றும் எவ்வளோ ரூபா எல்லாமே போட்டு கொடுத்துரும். நீங்கள் இதை போய் எடிட் பண்ணிங்கன்னா உங்களோட வெப்சைட்டு ரெடி, ஆப்பும் ரெடி. என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.